முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1918. இதுல என்னன்னா இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த காங்கிரஸ் மாநாடுகள்லாம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னா டிசம்பர் மாசம் தான் நடக்கும். சரிங்களா? டிசம்பர் மாசம் தான் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் மாநாடுமே நடக்கும். டிசம்பருடைய ஒரே நாள்ல முடியாது, ஒரு 4-5 நாள் வந்து நடக்கும். இப்ப எல்லா வருடங்களுமே டிசம்பர் மாசம் நடக்கும். ஆனா ஒரு சில டயத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சிறப்பு நிகழ்வுகள் ஏதாச்சும் நடக்கும், இல்ல முக்கியமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்ப அதுக்காக ஒரு சிறப்பு கூட்டம் கூடுவாங்க. அப்படிதான் 1918ல ஒரு சிறப்பு கூட்டம் போடுறாங்க. சரிங்களா? பாம்பே ஸ்பெஷல் செஷன். தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா சையது ஹாசன் இமாம். சையது ஹாசன் இமாம். சரிங்களா? சரி, என்ன எதுக்காக இந்த சிறப்பு கூட்டம்? சரிங்களா? அதாவது எப்பயுமே டிசம்பர் மாசம் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஏன் முன்னாடியே வந்து ஒரு சிறப்பு கூட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இருக்குல்ல 1918ன்றது என்ன காலகட்டம் அப்படின்னா 1914 இருந்து 1918 வரை ஒரு விஷயம் உலகத்துல நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா முதலாம் உலக போர் வந்து நடந்திருக்கும். முதலாம் உலக போர் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த முதலாம் உலக போர் முடிஞ்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இறுதி கட்டத்துல நிறைய புது வகையான சட்டங்களை வந்து யார் அறிமுகப்படுத்தியிருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தி இருந்திருப்பாங்க. அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சிருந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாத்தையும் விவாதிச்சு அதை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் தான் இந்த சிறப்பு கூட்டம் அப்படின்றது. இதுல ரொம்ப முக்கியமா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் தீர்மானம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் மாண்டெகோ அப்படின்ற வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? அதை பத்தி முக்கியமா இதுல வந்து விவாதிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த சிறப்பு கூட்டமே கூட்டப்பட்டிருக்கும்.